திருமாவளவன் அவர்கள் அரசியல் ஞானம் மிக்கவர். அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்கும்பொழுது இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு. பேக் ஃபயரே ஆகாது. அவருக்கு எப்படி ஃபயர் ஆகும்? அவர் தானே கிளப்புறதே ஃபயரை. அவர் விரும்புறது இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ணா பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்தாரா இல்லையா? அவருடைய தேர்தல் பிராமணர் சீட்டு கொடுத்தாரா இல்லையா? அண்ணாவுடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்துல பிராமணர்களுக்கு சீட்டு போட்டி கொடுத்தாங்களா இல்லையா? இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப ஜனநாயக பூர்வமா எவால்வ் ஆகிற தலைவர் எம்ஜிஆர், எவால்வ் ஆன தலைவர் ஜெயலலிதா, எவால்வ் ஆன தலைவர் இபிஎஸ். இதுல எங்க பார்ப்பனியம் வந்தது? அம்பேத்கரோடு திருமாவளவன் எப்படி முரண்படுகிறார் அப்படின்னு 100 விஷயம் பேசுவோம். விட்டுருங்க, ஆரிய திராவிடம் பத்தி மட்டும் பேசுவோம். கேரளால இருக்கக்கூடிய பினராயி விஜயன் நண்பரா இருப்பார். ஆனா கேரளால இருந்த எம்ஜிஆர் ஒரு இந்தியால 2 கேரளா இருக்க முடியும்னு சொல்லிடுவாங்க. சத்தியவாணி முத்துக்கு முதல் அமைச்சரவை சந்தர்ப்பம் கொடுத்த எம்ஜிஆர் பார்ப்பனர். பொதுத்துறையில் பட்டியலத்துறை போட்டியிட வைத்த ஜெயலலிதா பார்ப்பனர். ராஜாஜியோட கூட்டணி வச்சிருந்த அண்ணா நல்லவர். ராஜாஜி எந்த சமூகம் சொல்ல போறீங்க? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திருமா அவர்களுடைய பேச்சு, எம்ஜிஆர் தொடர்பான அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு சில பதட்டம் வரும். பிரச்சனைகள் அவங்களுக்கு எதிராக இருக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. அப்போ திருமாவளவன் அவர்கள் நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. அவர் திரு மூப்பனரால் வளர்க்கப்பட்டவர். கருணாநிதி ஜெயலலிதா 2 வருடம் கூட்டணி வச்சவர். கடினமான ஒரு முயற்சியில் சொந்தமாகவே தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெறதுக்கான முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைந்தவர். அப்போ அவருக்கு சில விஷயங்கள் பேசிக்கலாக புரியும். 1, இது எலெக்ஷன் டைம். 2, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. எல்லாரும் கவர்மெண்ட்டை எதிர்த்து விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்காதவங்க கூட விமர்சிக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களே விமர்சிக்க வேண்டிய நிலைமையாக போச்சு. கண் கூட தெரியுது. அப்போ நம்ம எதுவும் புதுசாக ஒரு டாப்பிக்கை கிரியேட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் இதை பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ நம்ம டபக்குன்னு ஏதாவது மனு தர்மம், அம்பேத்கர், ராமாயணம் அப்படின்னு போயிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பல்ஸ் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் போயிட்டா சரிங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்களா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம லேசாக ஒரு பல்ஸ் பார்ப்போம்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, பார்ப்பனியம். இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்பயுமே ஒர்க் ஆகிற டாபிக். இதெல்லாம் 364 நாள் அந்த டாபிக் பேசலாம். இது நீங்கள் இன்னைக்கு தங்கம் விலை மாதிரி. அது என்னைக்கு போட்டாலும் சரி, விலை ஏறினாலும் செய்தி, விலை ஏறாட்டாலும் செய்தி. அது மாதிரி பார்ப்பனர்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அது அதுக்கு கண்டென்ட் தாங்கும். அதனால அண்ணனுக்கு தெரியும் நம்ம வேற மாதிரி. அப்புறம் திருப்பி விளக்கம் கொடுப்பார். நான் எம்ஜிஆர் மீது மதிப்பு வைத்திருக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன், எல்லாமே சொல்லுவார். ஆனால் ஒரு போற போக்கில் ஒன்று போடணும். முழுக்க எலெக்ஷனுக்காக, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக, கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு பற்றி டாபிக் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னை திட்டமிட்டு பேசுற விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை சார். அது கருணாநிதி அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி. ஸோ அவருக்கான பிரச்சனைகள், அவர் ஃபேஸ் பண்ண சவால்கள், அதை பற்றி பேசும்போது அவருடைய மைய அரசியல் தான், அவருடைய எதிர்ப்பு அரசியல் தான் இங்கே இருக்குது. வேற யாரை பற்றியுமே இங்கே அதிகமாக பேசப்படலை. ஊழல் அப்படின்னாலும் இவர் தான். எந்த பற்றி பேசினாலும் அவரை தொடர்ந்து, அவரை மையப்படுத்தி, அவரை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதை எலெக்ஷன் அவரை எதிர்த்து தான் அரசியல் செய்யப்பட்டிருக்குன்னா அந்த மாதிரி அவர் செயல்பட்டிருக்காராங்கிற கேள்வி வரணும்ல. நம்ம கருணாநிதி தமிழக அரசியல் மையப்புள்ளி. அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் அவரை எதிர்த்தும் ஆதரித்து தான் அரசியல் பண்ணும். அதில் மாற்றுக்கிறது அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பற்றியும் பேசணும்ல. நீங்கள் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன் பற்றி பேசுறீங்க, பவுலர் பற்றியும் பேசணும்ல. அவருடைய பால்ல 6 அடிச்சாரு அல்லது அவருடைய பால் அவுட் ஆனார் அப்படின்னு பேசுறீங்க. பேட்ஸ்மேன் பற்றி பேசுங்க, அது உங்களுடைய சாய்ஸ். பவுலர் பற்றி யார் பேசுவாங்கிற கேள்வி வருது இல்லை. அப்போ பவுலர் நீங்கள் அவர் தான் பேசணும், அது உங்களுடைய விஷயம். ஊடகங்களில் கேள்வி ஆகணும்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சானியா மிர்சா விளையாண்டுட்டு இருந்த பீரியட்ல ஜெயிச்சாலும் அவங்க படத்தை தான் போடுவாங்க, தோத்தால் அவங்க தான் படத்தை போடுவாங்க. ஜெயிச்சா சானியா மிர்சா அபார வெற்றின்னு போடுவாங்க. தோத்துட்டாங்கன்னா சானியா மிர்சா அதிர்ச்சி சொல்லு. படம் சானியா மிர்சா படம் தான். அது வெற்றி பெற்ற ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க 3 முறை தேர்தலில் தொடர் தோல்வியை கண்டவர் கலைஞர். எப்ப எம்ஜிஆர் இருந்தபோது. 2 முறை தொடர் தோல்வி கண்டவர் ஜெயலலிதா இருந்தபோது. 5 முறை தொடர் தோல்விகள். மற்றதெல்லாம் விட்டு போனதெல்லாம் நான் தனியாக சொல்றேன். அப்ப அது ஆனா அவங்க கலைஞரை பத்தி தான் பேசுவாங்க. அது யார்? நான் கலைஞர் தான் தமிழக அரசின் மையப்புள்ளின்னு சொல்ல எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா அதர் சைடு ஒன்று பேசணும்ல. சானியா மிர்சா தோல்வின்னு படத்தை போடுவீங்க, அப்ப யார் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லணும்ல. இவ்வளவுதான் கணக்கு. அப்ப மையப்புள்ளி அந்த எதிர்ப்புள்ளியா யார் இருந்தா அதை நீங்க பேசணும்ல. அப்ப கருணாநிதி விமர்சனம் பண்ணி தான் அரசியல் இருந்துச்சு. சரி, அப்ப விமர்சனம் பண்ணி நடந்துகிட்டாரா? அதை கேளுங்க. பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வரீங்க. பார்ப்பனியம் எங்க வருது? கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியோட அலைன்ஸ் வச்சுக்கிட்டார். மொராஜி தேசாயோட எம்ஜிஆர் வச்சுக்கிட்டார். சரிங்களா? இந்திரா காந்தி என்ன சமூகம், நேரு என்ன சமூகம், இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சமூகம்னு சொல்றாங்க. அப்ப பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு யாருன்னு நீங்க சொல்லணும். 1, கலைஞரை விட்டுருங்க. அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா, சரிங்களா, பொதுச் செயலாளர் இருந்தாரு, தலைவர் அண்ணாவத்து. அண்ணா ராஜாஜியை கூட்டிச்சிருந்தாரா இல்லையா? ராஜாஜி பூணுலை கையில பிடித்துக்கிட்டு பேசுறேன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? பெரியார் இவர்களுக்கு எதிராக இருந்தாரா இல்லையா?
கலைஞருக்கும் அவருடைய தலைவர் அண்ணாவுக்கும் எதிராக பிரச்சாரம் பண்ணது பெரியார், பிராமணர் இல்ல. பச்சை பிராமணர் பிற்காலங்களிலும் முற்காலங்களிலும் குள்ளுகப்பட்டார், அது இதுன்னு கடுமையா விமர்சிக்கப்பட்ட ராஜாஜி கூடவே இருந்தார். கூட்டணி வச்சிருந்தீங்களா இல்லையா? அப்ப வந்து எம்ஜிஆர் முன்னாடி வந்தவரா அண்ணா முன்னாடி வந்தவரா? எம்ஜிஆர் பார்ப்பனியத்துக்கு வழிகோலுனார்ன்றா ராஜாஜியை கூட வச்சிருந்தவங்க புரியுங்களா? எம்ஜிஆர் என்ன சமூகம்னு பெரிய குழப்பம், நிறைய பேருக்கு வந்து ஆமாம்பாங்க இல்லம்பாங்க தெரியும்பாங்க. அவர் எந்த ஊருங்கிறது எந்த சமூகம், அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டார் திகழ்ந்தாங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஜெயலலிதா அவர்கள் பிராமணியன் சொல்லி ரொம்ப அழுத்தி நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப பிற்காலத்துல வந்தவங்க. ஜெயலலிதா எங்க, அண்ணா எங்க? அப்ப ஜெயலலிதாக்கு முன்னாடி எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு முன்னாடி கலைஞர், கலைஞருக்கு முன்னாடி அண்ணா. அண்ணா பீரியட்லயே ராஜாஜி கூட நிக்கிறார், கூட தேர்தல் கூட்டணி வச்சு. அவருடைய கூட்டணியில நீங்க ஜெயிச்சிருப்பீங்களான்னு சொல்லுங்க. அவர் கிரெடிபிலிட்டிக்கு நீங்க அவரை வச்சிருந்தீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஆவேசமான இளைஞர்கள் கொண்ட கூட்டம் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி, ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்து, இல்லைங்க நான் சொல்றேங்க இது வந்து சரியான இடங்க அப்படின்னு சொல்லி காட்டு. காமராஜர் எதிர்த்து சொல்லி நிக்கிறாங்க. காமராஜர் சப்போர்ட் பண்ண பெரியார். நீங்க பெரியார் ஏட்டீங்களா காமராஜர் ஏட்டீங்களா? ரெண்டு பேருமே புங்குடைய கணக்குல தமிழர்கள் திராவிடர்கள், சரிதானே? இல்லைன்னு சொன்ன ராஜாஜி கூட வச்சிருந்தாரு உங்க தலைவர், இல்லைன்னு சொல்லுவீங்களா? மதுரையில ஆர்எஸ் கூட்டணியில் உங்க மேயரா இருந்தாங்களான்னு கேளுங்க. முதல்ல ஆர்எஸ் ஜனசங்கத்துடைய சப்போர்ட்ல இருந்தாங்களா இல்லையான்னு கேளுங்க. அண்ணா பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. அவருடைய தேர்தலில் பிராமணர் சீட்டு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. அண்ணாவுடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்துல பிராமணர்களுக்கு சீட்டு போட்டி கொடுத்தாங்களா இல்லையாங்க? இல்லையான்னு சொல்லுங்க. இருந்தாங்க. பிறகு வந்து கொடுக்குற பழக்கம் நிப்பாட்டாங்க. அது ஏடிஎம்கேலும் பெரும்பாலும் கொடுக்கறல, டிஎம்கே ஏதாவது அத்திபுத்தமா 234 1 2 கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. கலைஞர் கொடுக்கல, அண்ணா கொடுத்தாரே. அப்ப பிராமணர்ல முதல்ல கொண்டு வந்து யார் உங்க கணக்குல? காங்கிரஸ் இருந்தாங்கன்னா பிராமணர் வச்சுக்கோங்க. இந்திரா காந்தி கூட யார் கூட்டணி வச்சிருந்தா அது யோசிங்க. அப்ப யார் முதல்ல கொண்டு வந்தா? ராஜாஜி கூட யார் கூட்டணி வச்சிருந்தா? அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன சமூகமா தெரிஞ்சது? பிறகு வந்து எம்ஜிஆரும் பிறகு வந்து ஜெயலலிதா உங்களுக்கு தெரியுதா? சரி, அதே ஜெயலலிதாவோட நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே சார். கூட்டணியும் கட்சிக்குள்ளேயே ஒரு உயரிய பொசிஷன், அது கட்சியவே லீட் பண்ற பொசிஷன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜாதி பார்த்து கொடுக்குறீங்களா? உங்க கட்சியில நீங்க இப்போ இடஒதுக்கீடு வச்சு கொடுப்பீங்களா? மாற்று சமூகத்துக்கு உங்க கட்சியில கொடுப்பீங்களா? ஜெயலலிதா வந்து அதிமுக பொதுச்செயலாளர் ஆனது வந்து இடஒதுக்கீடு அடிப்படையிலையா? வேற ஏதாவது சீட்டு குலுக்கி போட்டா வேற ஏதாவது தகுதி வாய்ந்தா நின்னாங்க. அப்ப ஜானகி எம்ஆருக்கு அவங்களுக்கு வந்துச்சுல, எலெக்ஷன்ல நின்னாங்கல்ல, மக்களை சந்திச்சாங்கல்ல, மக்களை சந்திச்சு 30+ சீட்டை வாங்கிட்டு தானே ஜானகி எம்ஆர் விட்டு கொடுத்தாங்க. அவங்க அதிமுக பொதுச்செயலாளர் வந்து சாய்ஸ் இல்லையா, வந்து லாட்டரி சீட் இல்லையா? அப்ப அவங்க உழைச்சு முன்னேறலையா? அப்ப ஒரு கட்சி தலைவர் நீ உங்க கட்சியில நீங்க வேற சமூகத்துக்கு கொடுப்பீங்களா? வேற சமூகம் உங்க சமூகத்திலே மாற்றம் கொடுப்பீங்களா? பட்டியலின சமூகத்திலே மாற்றம் கொடுப்பீங்களா? சரி வேண்டாம் சார், உங்களுக்கு பதிலா வேற யாருக்கா கொடுப்பீங்களா? நான் தான் தலைவர்னு உடும்புப்படியா நினைச்சுக்கிறது என்ன வாதம் அது? தனக்கு யாரையுமே வாரிசு எம்ஜிஆர் நியமிக்கல, ஜெயலலிதா நியமிக்கல. எம்ஜிஆருக்கு பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள், ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள், இபிஎஸ் வந்தார். எவ்வளவு போட்டி பார்த்தோம், சண்டை பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு மண்டை உடைஞ்சு, கட்சி ரெண்டா உடைஞ்சு. அப்ப ஜனநாயக பூர்வமா எவால்வ் ஆகிற தலைவர் எம்ஜிஆர், எவால்வான தலைவர் ஜெயலலிதா, எவால்வான தலைவர் இபிஎஸ். இதுல எங்க பார்ப்பனியம் வந்தது? அவங்க பார்ப்பனர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு அவ்வளவு இழிவா? அப்ப பட்டியலினத்தவர்களை ஜாதி சொல்லி இழிவுபடுத்த கூடாதுன்னு பிராமணர்கள் நீங்க எப்படி ஜாதி சொல்லி இழிவுபடுத்துவீங்க? பார்ப்பனர்ல பேயா பிசாசா பூச்சாண்டியா? இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? இந்த மண்ணில் பிறக்கலையா? உங்க ஊர்ல பிராமணர்கள் இல்லையா? உங்க பக்கத்து வீட்டுல எதிர்த்து பிராமணர்கள் இல்லையா? அவர்கள் அந்நிய படையெடுப்புல ஆரிய படையெடுப்புல வந்தவங்களா? ஆரியர்கள் பற்றி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அதை மீறி நீங்க பேச போறீங்களா? ஆரியர் திராவிடம் சித்தாந்தம் பத்தி அம்பேத்கர் சொன்னது, வேற யாரையும் விட்டுருங்க நீங்க. அம்பேத்கர் சித்தாந்தத்தை திருமாவளவன் மறுக்கிறாரா? பிஹெச்டி படிச்சவர், டாக்டரேட் பண்ணவர், அவர் மறுக்கட்டும். அம்பேத்கர் சொன்னது தப்புன்னு சொல்லட்டும். ஆரிய திராவிடம் மற்றதெல்லாம் பத்தி பேசுறேன், 100 பேசுவேன். அம்பேத்கரோடு திருமாவளவன் எப்படி முரண்படுகிறார் அப்படின்னு நான் 100 விஷயம் பேசுவேன். விட்டுருங்க, ஆரிய திராவிடம் பத்தி மட்டும் பேசுவேன். அது வந்து ஏற்கிறாரா? எம்ஜிஆர் முதல்ல மத்திய அமைச்சர்ல பங்கேற்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதிமுக முதல் முறை சத்தியவாணி முத்து அப்படிங்கிற பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சராக முதல்ல தமிழ்நாட்டில இருந்து திராவிட கழகங்கள்ல, அதாவது திராவிட இயக்கங்கள்ல, காங்கிரஸ் அல்லாத மற்ற இயக்கங்கள் இல்லாத ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் அமைச்சரவை பங்கேற்கிற வாய்ப்பு முதல்ல கொண்டு போய் பாட்டினது வந்து சத்தியவாணி முத்து. யார் செஞ்சா? அதை இவர்கள் செஞ்சாங்களா? தலித் எழில்மலை அப்படிங்கிற ஒரு பட்டியலின தலைவரை பொது தொகுதியில் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க ஜெயலலிதா. அவங்க எம்பி ஆகல, திருச்சியில போய் எம்பி ஆக்கலையா? அவருக்கு ஒரு இவங்க வன்னியரசு சொல்லியிருக்கிறார், எழுதி பார்த்துங்க. கலைஞர் வந்து எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்ட போது உங்களுக்கு பொது தொகுதி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டார் கலைஞர்னு வன்னியரசு சொல்கிறார், நான் சொல்லல. நீங்கள் பொது தொகுதி கேட்பீர்களா அப்படின்னு கேட்டாரு. அப்படி சொன்னவர் வந்து உங்களுக்கு வந்து சரியா தெரியுது. ஆனா ஒரு பொது தொகுதியில யாரும் கேட்காம எந்த திரு தலித் எழில்மலை அவர்கள் நிப்பாட்டி வெற்றி பெற வைத்தவர் ஜெயலலிதா. உங்களுக்கு யார் தெரியுது?
சத்தியவாணி முத்துக்கு முதல் அமைச்சரவை சந்தர்ப்பம் கொடுத்த எம்ஜிஆர் பார்ப்பனர், பொதுத்துறையில் பட்டியலத்துறை போட்டியிட வைத்த ஜெயலலிதா பார்ப்பனர், ராஜாஜியோட கூட்டணி வச்சிருந்த அண்ணா நல்லவர். ராஜாஜி எந்த சமூகம் சொல்ல போறீங்க? ஏதாவது தரவுகள் இருக்கா? ஏதாவது ஆதாரம் இருக்குதா? பிராமணர்கள் வெறுப்பு போய் பரப்பி விட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, அவர்களுக்காக மற்றவங்களும் வரமாட்டாங்க. அப்ப ஈஸி டார்கெட், சாஃப்ட் டார்கெட், அடி. ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு பிராமண பெண் அப்படின்னு சட்டமன்றத்திலே சொன்னதுனாலதான் அவரை பத்தி எந்த விமர்சனங்களும் இங்க வர்றதே இல்ல. ஊழல் பண்ணாலும் யாரும் கேட்கறது இல்ல. என்ன மனசாட்சிப்படி வச்சுக்கிட்டோம். தமிழ் தேசிய ஆளுங்க கூட அவங்கள எதிர்த்து பேச ஏன்னா எல்டிடிக்கும் திமுகவுக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்ததுன்னு எல்லாரும் தெரியும். நல்ல உறவு இருந்தது இல்ல. எல்டிடிக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணது எம்ஜிஆர். திரு ஆண்டன் பாலசிங்கம் எழுதியிருக்கிறார். எவ்வளவு வேணும் தொகை கேட்டு மறுநாள் கால இவர் பெரும் தொகை ஒண்ணு சொல்லி, நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பல, அது எல்லாருக்கும் தெரியும் விஷயம். பெரும் தொகை ஒண்ணு சொல்லி அந்த தொகை அப்படியே மூட்டையில கட்டி அனுப்பினார் எம்ஜிஆர். இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தமிழர்களுடைய வீட்டுல 2 பேர் படம் தான் இருக்கும். இந்திரா காந்தி படமும் எம்ஜிஆர் படம். ஏன் மற்ற தலைவர் படம் இல்லைன்னு நீங்க சொல்லணும், கேட்கணும், யோசிக்கணும். தமிழில் ஆதரவாளர்கள் சொன்ன ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு பேரறிவாளன் வெளியே நிற்கிறாருன்னு அதற்கான காரணம் ஜெயலலிதா. யாரால மறுக்க முடியுமா? நீதியரசர் சதாசிவம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு இவர்களை விடுதலை செய்வதற்கு விருப்ப நாள் செய்யலாம்னு ஒரு வார்த்தை அப்படி லைசா விடுறார். 3 நாள் ஆர்டர் போட நான் ரிலீஸ் பண்ண முதல்ல சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தது யார்? திரு தாப்பாண்டியன் அத்தனை பேருமே தமிழில் விடுதலை புலி இயக்கத்தை கம்ப்ளீட் இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்க ஆதரிக்கிறாங்க. ஜெயலலிதா பிராமணர்களுக்கு ஆதரிச்சாங்களா? தமிழில் விடுதலை புலிகள் எல்லாருமே பிராமணர்கள் இழிவான விஷயமா? நான் பிராமணன் அறிவிச்சதுனால எல்லாரும் ஊடகங்களால் அதிகம் விமர்சிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. நானே ஒரு ஊடகவியலாளர் தான், நானே ஒரு 10 காலம் கலைஞர் சொன்னாலும் அவர்கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு 40 வயசு 45 வயசு மேல இருக்கக்கூடிய 10 காலம் நீங்க கேட்டு பாருங்க, கலைஞர் எல்லாம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மேல வரைக்கும். ஜெயலலிதா யார்ட்ட அப்ரோச் இருக்கு? ஜெயலலிதா யார்ட்ட பேச மாட்டேன். கலைஞர் 2 நாள் பார்ப்பார், ஒரு நாளைக்கு 2 தடவை பார்ப்பார், 3 தடவை பார்ப்பார், எப்பனாலும் குறுக்க போய் பைக் நட்டலாம். அவ்வளவு ஃப்ரெண்ட்லி அவர். அதனால யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஊடகங்களால் கடிந்து வலிந்து திட்டி கேலி செய்யப்பட்டு அவமரியாதை செய்யப்பட்டவர் ஜெயலலிதா. எவ்வளவு விமர்சனங்கள், கொஞ்சம் நஞ்சமா? இல்லன்னு மறுக்க சொல்லுங்க யாரையாவது. ஏன்னா அவங்க ஜெயலலிதா இந்த விஷயங்கள்லாம் டீல் பண்ணதே கிடையாது. மார்க்கண்டேய கட்சி ஓய்வு பெற்ற நீதியரசர் சொல்கிறார், நீதிபதிகள் நியமனத்தில் ஜெயலலிதா தலையிட்டதே கிடையாது. டிஎம்கே அவ்வளவு பிரஷர் வரும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை இருந்தவர். எதை நீங்க சொல்றீங்க? பிராமணர்களா பிறந்தது அவங்களுக்கு குற்றமா தெரிகிறதா? அப்ப பட்டியலினத்தவர்கள் பாடுபடுத்தப்பட்டதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பட்டியலினத்தவர்கள் பிறப்பாலே இழிவுபடுத்தப்படுறாங்க தானே குற்றச்சாட்டு. அப்ப பிராமணர்கள் சொன்னனால நீங்க இழிவுபடுத்துறீங்க. நான் பிராமணன் ஜெயலலிதா சொன்ன குற்றமா? அப்ப பிராமணரா பிறந்த ஜெயலலிதா செய்த குற்றம்னா அப்ப உங்க சமூகத்தை சொல்றது என்ன செய்வீங்க நீங்க? அதுக்காக தானே எல்லாரும் குரல் கொடுக்கிறோம், அதுக்காக தானே இடஒதுக்கீடு, அதுக்காக தானே போராடுறோம். பட்டியலினத்தவர்களை பெயர் சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது. பிராமணர்களை காம்ப்ளிமெண்டா பண்ணீங்களா ஜெயலலிதா எம்ஜிஆரையும்? கலைஞரை பாராட்டுங்க, யார் தடுக்கிறவங்கள? நீங்க தோனி நல்ல பிளேயர் சொல்லிட்டு போங்க, கோலி மாதிரி கிடையாது அப்படின்னு ஏன் சொல்லணும்? சரி வாங்க அப்படி பேசிடுவோம், கோலி மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, கோலி பேசிடுவோம். நான் சொன்ன பாருங்க, ஈழத்தமிழருக்கு நெருக்கமா இருந்த யாருன்னு சொல்லு. கலைஞருக்கு பாதுகாப்பு எதனால கொடுக்கப்பட்ட கேளுங்க. நீங்க வேற ஒண்ணு வேண்டாங்க. பேராசிரியர் அன்பழகன் கடலூர்ல என்ன பேசினாருன்னு கேளுங்க. நீங்க தமிழகத்துக்கு ஆதரவா இருந்த யாருன்னு நீங்க கேளுங்க. நீங்க பேசுறதெல்லாம் ஒண்ணு, செய்யறதெல்லாம் ஒண்ணுன்னா வெறும் பிராமண இருப்பு மட்டுமா? அரசியல் ஓட்டுறதுக்கு இது ஒண்ணுக்கு தான் கணக்கு. இப்படின்னு ஒரு பகமை இப்படித்தான் பெரியார் பண்ணார். பிராமணர்களுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதான் முழுக்க பண்ணார். அது நல்ல டாக்டிக்ஸை பிடிச்சிக்கிட்டா இது நல்லா ஓடும், யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. இல்ல, பெரியார் பேசினதை அண்ணா பேசினாரு. அண்ணா மீதும் பெரிய விமர்சனம் இல்ல. அண்ணா பேசினது தான் கலைஞரும் பேசுறாரு. ஆனா அவரை மட்டும் விமர்சிக்கிறாங்க. அவர் அந்த சமூக நீதி கொள்கையில அந்த உறுதியோட நின்னதுனாலதான் அவருக்கான இவ்வளவு விமர்சனங்களா அப்படின்ற. பெரியாரும் கலைஞரையும் விட ரொம்ப மெச்சூர்டா நிதானமா செயல்பட்டவர் அண்ணா அவர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், அண்ணா ராஜாஜியோட அலையன்ஸ் வச்சார். நான் சொன்னேன், அண்ணா பிராமணர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக சீட்டு கொடுத்தார், திராவிட முன்னேற்ற கழக சீட்டு கொடுத்தார். கலைஞர் இந்திரா காந்தியோட அலையன்ஸ் வச்சார், அண்ணா ராஜாஜியோட அலையன்ஸ் வச்சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் பேசுனது இவர் பேசுனது அதே தான். அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏற்கிறோம்னார். நீங்க சொன்னீங்களா? சரி, நானும் எம்ஜிஆர் 40 ஆண்டுகள நண்பர்னாரே, பிராமணரோட என்ன நட்பு வேண்டியிருக்கு உங்களுக்கு? அது உங்களுக்கு எதிர்த்து வெளியே போனவருக்கு என்ன வேண்டியிருக்கு? சரி, சோக்கு உங்களுக்கு நட்பு நீங்க கடைசி நாள் வரைக்கும் பாராட்டினீங்க, என்ன நட்பு வேண்டி கிடக்கு? சோல என்ன உங்களுக்கு என்ன பாராட்டினாரு? ஏன் நீ அவரோட நட்பு வச்சீங்க? அப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க சோ நல்ல மனிதரா மாறிடுவாரு, உங்களுக்கு தேவைன்னா எம்ஜிஆர் 40 ஆண்டுகள நண்பரா மாறிடுவாரு. தேர்தல் நீங்க சொன்னீங்களா இல்லையா? கலைஞர் சொல்லிருக்காரு, எம்ஜிஆர் உயிரோடு வந்தாருன்னா அவர் ஆட்சியை ஒப்படைக்கிறேன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாரா இல்லையா? 40 ஆண்டுகள நண்பரா மாறிடுவாரு. தேர்தலை நீங்க சொன்னீங்களா இல்லையா? கலைஞர் சொல்லிருக்காரு, எம்ஜிஆர் உயிரோடு வந்தாருன்னா அவர் ஆட்சியை ஒப்படைக்கிறேன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாரா இல்லையா?
அப்புறம் நான் எதுக்கு சொல்றீங்க எம்ஜிஆர் வந்து பிராமணர் ஆச்சு எதுக்கு சொல்றீங்க? அப்ப பிராமண வெறுப்பு எங்க போச்சு? எம்ஜிஆர் கலைஞருக்கு எம்ஜிஆர் மேல ஒரு பிராமண வெறுப்பு இருந்துச்சுன்னா அவர் நான் ஏன் ஆட்சி என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் ஒப்படைக்கிறேன்னு சொல்லணும்? இது எங்க பிராமண வெறுப்பு இருக்கு? இவர் பெரியாருக்கு இருந்தது, கலைஞருக்கு ஒரு பாதி வந்து அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தினாரு. அவர் வந்து உள்ள வச்சுக்கல். அவருடைய ஆடிட்டர், அவருடைய டாக்டர், அவருடைய நண்பர் 100 பேர் பிராமணர். அவர் கலைஞரோட இணக்கமா நெருக்கமா இருந்தவங்க. அவங்க குடும்பத்துல பலர் சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. நான் பர்சனல் லைஃப்குள்ள போகிறோம்ல, பலர் சம்பந்தம் பண்ணிருக்காங்க குடும்பத்துக்குள்ளேயே. அவர் பிராமண வெறுப்பு அரசியலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது வந்து ரொம்ப லைட்டா எலெக்ஷன் மட்டும் யூஸ் பண்ண அதே தான் பண்றாரு. எலெக்ஷன் வந்து டக்குன்னு பிராமணரை பத்தி போட்டுவிடும். வேற என்ன இருக்கு? ஏதாவது லாஜிக் இருக்குதா அதுல? பிராமணர்கள் வந்து என்ன தப்பானவர்களா? சுதந்திரத்துக்கு போராடினதுல எந்த சமூகத்தோட பின்தங்கி ஒரு பிராமணர்னு சொல்லுங்க. காங்கிரஸுக்கு கூட இருந்ததுல எந்த சமூகத்துல பின்தங்கின பிஜேபி பிராமணர்னு சொல்லுங்க. எங்க பின்னாடி இருந்திருக்காங்க? ஏதாவது ஒரு இடத்துல எதிர இருந்திருக்காங்களா? சுதந்திரம் கொடுக்காதன்னு சொன்ன ஒரு பெரியார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்னவர் பாரதியார். 2 பேரும் ஒரு காலத்தவங்க. எந்த வகையில வந்து மற்ற சமூகத்தோட குறைஞ்சு போயிட்டாங்க பிராமணர்கள்? கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. வாஞ்சிநாதன் காட்டினது வீரம் இல்லையா? எந்த சமூகத்துல பின்னங்கி போயிட்டாங்க? அப்ப பிராமணர்களை சொன்னா நமக்கு வந்து நல்லா ஓடிட்டு இருக்கும் டாபிக். நம்ம அது முக்கியமான டாபிக். பிராமணர்களை பத்தி இல்ல டாபிக். அந்த பக்கம் வந்துடாதீங்க. கவர்மெண்ட் எப்படி செயல்படும் கேட்டுறாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொல்லப்படுது, காலேஜில் அடிச்சு கொல்லப்படுது, ஸ்கூல்ல அடிச்சு கொல்லப்படுது, போலீஸ்காரரே கொல்லப்படுறாரு. யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரர் ஒருத்தர் கொல்ல முடியுமா? சென்னையில ஒருத்தர் கொல்றாங்க, திருப்பூர்ல ஒருத்தர் கொல்றாங்க. இவங்க போலீஸ அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அது யாரும் பேசிடக்கூடாது. அழகா அப்படி மடை மாற்றி விட்டோன்னு எல்லாரும் பிராமணர்கள் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கண்டென்ட். அப்புறம் பிராமணர்கள் நான் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்த்தேன்னு சொல்லுவார். பிராமணர்களுக்குள்ளேயே அவங்க ஒண்ணு சம்பந்தமே பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து பிராமணர்கள்னா அவங்கள மட்டுமே பாக்குறீங்க, இது இடையில இருக்கிற ஜாதியை கூட அவங்க மதிக்க மாட்டாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் அண்ணன் வந்து பட்டியலின சமூகத்துல எல்லாரும் ஒன்னா இருக்காங்கன்னு மனசாட்சியோடு சொல்லட்டும். அவர் சொல்லட்டும். நான் எதுவுமே ஒரு வார்த்தை சொல்ல வந்து பட்டியலினத்துக்கு உள்ளேயே எல்லா சமூகம் ஒன்னா இருக்காங்கன்னு அவர் சொல்லட்டும். அப்புறம் பேசுவோம். தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை வெளியே அனுப்புங்க ஏன் சொல்றாங்க? எஸ்சி லிஸ்ட்ல சேர்க்கான்னு ஏன் சொல்றாங்க? ஏற்பாங்களான்னு கேளுங்க. அவர்கள் திருமணம் செய்து கொள்றாங்கன்னு கேளுங்க. நாயுடு நாயக்கரும் ஒன்னான்னு கேளுங்க. மரவரும் கல்லர் அகமுடையாரும் ஒன்னான்னு கேளுங்க. எல்லாரும் ஒன்னாங்க. எல்லா சமூகத்திலும் தான் இருக்குது. பிராமணர் வடகள தென்களும் சண்டை போடுவாங்க. ஆமா, மற்ற சமூகம் சண்டை போடலையா? பட்டியலின சமூகம் சண்டை போடலையா? எல்லா மலைவாழ் பழங்குடியினரும் நான் தான் ஒண்ணு ஒத்துக்குவாங்களா? எல்லா எஸ்டியும் நான் தான் ஒண்ணு ஒத்துக்குவாங்களா? அவரவர்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அவர்கள் போச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க வடகலன்றாங்க, அவங்க தென்கள்ன்றாங்க, ஒரு ஐயன்றாங்க, அவங்க வடமான்றாங்க, ஒரு வாத்திமான்றாங்க, ஒரு ஐயங்கார். அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை இழிவுபடுத்தினா கட்டாயம் சண்டை கூட. நான் முதல்ல நிக்கிறேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர்கள் என்னமோ சொல்லிட்டு போறாங்க. பட்டியலத்துல பிரிவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அவர் எடுத்துக்காட்டேன். அவர் வந்து மெத்த படிச்சவர், இதுல வந்து ரொம்ப ஆழமா நாலேஜ் உள்ளவர். இல்லைன்னு சொல்ல பட்டியலத்துக்குள்ள பிரிவு இல்லைன்னு சொல்லட்டும். அதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போறாரு. அதாவது தேசிய கட்சிகள் இங்க வளரல அப்படின்னா அதற்கு வந்து எம்ஜிஆரோட எழுச்சி தான் காரணம். காங்கிரஸ் இங்க வரல, அதனாலதான் பிஜேபி இங்க வரல. காங்கிரஸ் வந்திருந்தா பிஜேபி நேரம் வந்திருக்கும். அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து எம்ஜிஆரோட எழுச்சி பயன்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றதுங்கிறது கூட்டணிக்கே ஆபத்தா? இது வந்து காம்ப்ளிமெண்டா சொல்றாரா, கம்ப்ளைண்டா சொல்றாரா? சொல்லும் போது அது காம்ப்ளிமெண்டா தான் படுது. ஆனா அதை இந்த இடத்துல அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒரே ஒரு பாயிண்ட் அதுல வந்து பொலிட்டிக்கலா நான் போல. கூட்டணி வந்து வெளியே போறதுக்கு வேற சந்தர்ப்பங்கள் தான் காரணம். சீட்டும் மத்ததும் தான். முதலெழுத்தை மட்டும் மாத்தி போட்டுக்குங்க. மற்ற காரணங்கள் எம்ஜிஆர் பத்தி பேசினார், அதெல்லாம் எதை பத்தி பேசினாலும் திமுக ஆட்சியே சரியில்லைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து மதிமுக சொல்லிருச்சு நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம்னு. அண்ணன் பே சண்முகம் சொல்லிட்டாரு, முத்தரசு சொல்லிட்டாரு, அண்ணன் திருமாவே சொல்லிட்டாரு, கொடியேற்றம், எல்லாரோட அதிருப்தி. இதனாலலாம் சீட் பிரச்சனை வராது. சீட்டு எவ்வளவு கொடுத்தீங்க, மற்றது எவ்வளவு கொடுத்தீங்க, இதுல தான் வரும். வேற எதுலையும் வராது. எம்ஜிஆர் வச்சு சொன்னதுனால ஒரு கூட்டணியில உறுதியாக கூட்டணி வெளியே வந்துட போறது இல்லை. இது வந்து வேற ஒரு பாயிண்ட் இதுல எடுக்கணும். அப்ப இவர் சொல்றது மூலமாகவே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எவ்வளவு ஆகச்சிறந்த தேசியவாதிகளாக இருந்தார்னு பார்க்கணும். இன்னொரு கட்சிக்கான தேவை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர்களே தேசியத்தை கையில் வச்சிருந்தாங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தானே வச்சிருந்தாங்க. ஆல் இந்தியா பார்ட்டியா தான் மைண்ட்ல வச்சிருந்தாங்க. அந்தமான்ல இருந்து, கர்நாடகால இருந்து, கேரளால இருந்து அவங்களுக்கான உறுப்பினர்கள் இருந்தாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு அந்த பார்வை இருந்தது. இவருக்கு இருக்குதான் கேட்கும். இந்தி கூட்டணி நாங்கள் உருவாக்கி சொன்னாங்க, ஏற்கிறாரான்னு கேட்கும். ராகுல் காந்தியுடைய நாங்கள் கவுல் பிராமணன் கருத்தை ஏற்கிறாரான்னு கேட்கும். இவர் விமர்சனம் வைக்கப்பட்ட போது ஆமான்னு சொன்னவங்க ஜெயலலிதா.
அதற்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? உங்கள் தகவலுக்காக சொல்றேன். ஒரு ஒரு இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நம்ம சமூகத்துல மினிஸ்டரே இல்ல, நம்ம சமூகத்துக்கு மினிஸ்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்ல, நீங்க அம்மா ஒன்று கொடுக்கணும்னு சொல்லும் போது யுவர் சீஃப் மினிஸ்டர் ஹியர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னாரு. அப்படின்னு அந்த அம்மா அமைச்சர் கொடுக்கன்னு சொல்லி ஒரு கோட்டா கேட்கிறாங்க. ஒரு பிராமின் சமூகத்தில் யாரும் நான் தான் இருக்கேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது உங்க முதலமைச்சரே அந்த சமூகத்துக்கு இருந்தான். ஆமாப்பா நீ ஒன்று வச்சுக்கோ சொல்லி சொன்ன, என்ன கெட்டு போச்சு? அவ்வளவு தெளிவு இருந்தது. அந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி. இன்னும் சொல்ல போனா பிராமணர்களோட அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்கறத விட கவுண்டர்களோடய முக்குலத்தோட அதிகமாக கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. பட்டியலின சமூகத்தை தங்களுடைய குடும்ப தலைவியா பார்க்குறாங்க, தங்களுடைய சகோதரியா பார்க்குறாங்க, தாயா பார்த்துருக்கு. கம்யூனலா நீங்க வச்சீங்க அவ்வளவு டீட்டெயிலா டீப்பா உள்ள போறீங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஜெயலலிதா வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம். எம்ஜிஆர் சொல்ல வேண்டியல மோர் தென் தட். எம்ஜிஆர்லாம் நீங்க விமர்சனம் பண்ணிட முடியாது. நீங்க வட மாவட்டங்கள் போங்க, அண்ணன் திருமாவளவன் இருக்கிற ஊர் போங்க, நீங்க தெற்க போங்க, தமிழ்நாடு முழுக்க போங்க. எம்ஜிஆர் ஃபேமிலி நேம். அது தலைவர் வாத்தியார், அது வேற. அவரை பிராமணரா யாரா பார்த்தாங்களா? ஜெயலலிதாவை பிராமணரா யாரா பார்த்தாங்களா? இவர்கள் தான் சொல்லுவாங்க கேரளாக்காரங்க. இன்னைக்கு சொல்லுங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் நண்பரா இருப்பார். ஆனா கேரளாவில் இருந்த எம்ஜிஆர் ஒரு இந்தியாவில் 2 கேரளா இருக்க முடியும்னு சொல்லிடுவாங்க. திருமாவளவன் அவர்கள் அரசியல் ஞானம் மிக்கவர். அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு. பேக் ஃபயரே ஆகாது. அவருக்கு எப்படி ஃபயர் ஆகும்? அவர் தானே கிளப்பிடுறதே ஃபயரை. அவர் விரும்புறது இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போறார். ஊரா தெளிவா சொல்றார். சொன்னதெல்லாம் கூட்டம் நீங்க பாருங்க. தயவுசெய்து நீங்க உங்களுடைய காட்சியில் எடுத்து போடுங்க. ஒரு 4 விஷுவல் எடுத்து போடுங்க. கூட்டத்தை பாருங்க. எத்தனை ஆயிரம் பேர் நிக்கணும்லான்னு பாருங்க. பெண்கள் ஆண்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அவர் பூராடம் பூரா பேசுறார். வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் போட்டு இன்னைக்கு அண்ணன் நம்ம பேசிக்கிறது அண்ணன் சேகர் பாபு செக்ரட்டரி இதில் உட்காந்துருக்கிறாரு, ரிப்பன் பள்ளியில் உட்காந்துருக்கிறார். அவர் துப்புரவு பணியாளரோட பேச்சுவார்த்தை, அரசு ஊழியர்களோட, பகுதி நேர ஆசிரியர்களோட, மின்வாரிய ஊழியர்களோட, போக்குவரத்து ஊழியர்களோட, எல்லா பக்கமும் பஞ்சாயத்து. என்ன எதுவுமே என்ன கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. புது பஞ்சாயத்துல எதுவும் கிடையாது. பழைய பென்ஷன் ஸ்கீம் சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு கேட்கிறாங்க. மாசம் ஒரு முறை மீட்டர் ஈவி எடுப்பு சொன்னாங்களா செஞ்சாங்க. அவங்க சொன்னதுதான். வேற ஒன்றும் ஏடிஎம்கே ஒரு குற்றச்சாட்டை செய்யுது, அதுக்கு பதில் சொல்றாங்க. அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் எடுபடுது. மக்கள் ஆமா இல்லன்னு யோசிக்கிறாங்க. அப்ப இவர் பாக்குறாரு ஒரு கூட்டணிக்கு தோழமையில அவர் நம்புறோம்னு நினைப்பார்ல. அப்ப முதல்ல என்ன நினைக்கிறாரு, அப்ப நம்ம எல்லாம் இந்த பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப சிக்கலாயிரும். நம்ம இந்த பக்கம் மாத்தி விட்டு பிராமணர்கள் கிளப்பி விட்டோம்னா பிராமணர்களுக்கு சப்போர்ட்டா யாரும் வர மாட்டாங்க. அல்லாதவர் நம்ம போட்டு அண்ணன் சுபையில இருந்து ஆளுக்கு ஒரு வீடியோ போறதுக்கு எல்லாம் கண்டென்ட். இப்ப இந்த வீடியோ பார்த்த பிறகு 10 கண்டென்ட் ஒரு பார்த்துட்டே இருக்கு. பாண்டே தன்னுடைய பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, பூனல் வெளியே தெரிஞ்சிருச்சு. எல்லாம் நான் என்னைக்கு மறுத்து இருக்கிறேன்? இது குற்றமான்னு கேட்கிறேன். மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு தமிழர் சொல்லட்டும். பிராமணனா பிறந்தது குற்றமா? அப்ப பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க விமர்சனம் பண்ணது நியாயம் ஆகி போறது. பிறப்பால் தானே அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அதை ஏற்க முடியுமா? அப்ப பிறப்பால இந்த சமூகத்தை விமர்சனம் பண்ண கூடாது, இன்னொரு சமூகத்தை விமர்சனம் பண்ணலாமா? ஜெயலலிதா பிராமின், ஆமா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் ப்ராப்ளம் தேர்? அவருடைய அரசியலை விமர்சிக்கலாம், அவருடைய பிறப்பை விமர்சிப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் இப்படிதான் பேசிட்டு போறதா? ஜெயலலிதா செஞ்ச தவறுகள் என்ன பட்டியலிடுங்க, எம்ஜிஆர் செய்த தவறு என்ன பட்டியலிடுங்க, வாங்க பொது வழியில பேசுவோம். இப்ப இதெல்லாம் நீங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் சொல்லும் பொழுது முதல்வரே ஒரு விஷயம் சொல்றாரு. மோடி அவர்களால கூட சாதிக்க முடியாத விஷயத்த, பிற மாநில முதல்வர்களும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த, வளர்ச்சியை தமிழகத்துல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்து காமித்து விட்டார். அது பொறுக்க முடியாம எடப்பாடி ஏதோ சகிச்சுக்க முடியாம பேசிக்கிட்டே இருக்காரு. தமிழ்நாடு எப்பயுமே வளர்ந்த மாநிலமா தாங்க. நல்ல ஞாபகம் 91 நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையா ரேடியோல பேசுறாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு மதியம் 12:30 மணிக்கு ஆல் இந்தியா ரேடியோல நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ சொல்றாங்க தமிழ்நாடு நான் வெஸ்ட் பெங்காலை முந்தி மகாராஷ்டிராவை முந்தி நான் கொண்டு வருவேன்றாங்க. எப்பயுமே அப்படிதான் இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிறேன். தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு, சூப்பர். இதற்கு நீங்கள் செய்தது என்ன நான் கேட்கிறேன். திமுக அரசாங்கம் சொல்லிட்டு நான் செஞ்சேன்ப்பா நாடு வளர்ந்துச்சுப்பான்னு ஒண்ணு சொல்லட்டும். பட்டா சொல்றாரு, மருத்துவம் சொல்றாரு, கல்வி சொல்றாரு. இல்லங்க, நான் பொருளாதாரம் தானே பேசுறீங்க. ஒண்ணுன்னா நம்ம பேசுவோம். சரிங்களா? நீங்க இப்போ நம்பர் 1 மாநிலமா பொருளாதாரத்துல 1 மில்லியன் 1 ட்ரில்லியன் சொன்னீங்களா, அதுக்காக நான் வரேன். படக்குன்னு நீங்க அந்த பக்கம் அங்க நான் வரேன். உங்களுக்கு பட்டாக்கு நான் வரேன். உங்களுக்கு பட்டா யார் இடத்த கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கிறேன். யார் இடத்த பட்டா கொடுத்துருக்கு? கோயில் இடத்த கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீர்பிடிப்பு பகுதியில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஆற்றுப்படுகையில கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏற்பீங்களா? ஏற்கிறதா? சட்டம் ஏற்கிறதா? நீதிமன்றம் ஏற்கிறதா? உங்களுடைய லேண்ட கொடுப்பீங்களா? ஊருக்கு ஒரு அறிவாலயம் கொண்டு நினைக்கிறீங்களே, நீங்க கொடுக்க வேண்டிய அறிவாலயத்துக்கு அவ்வளவு பெருசு இருக்கு. அறிவாலயம் அங்க ஏழை மக்களுக்கு நம்ம திருச்சி அறிவாலயம் பார்த்து கண்ணு அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கும். சென்னைக்கு சரியா போட்டி போடும். அதுல ஒரு 100 குடும்பங்கள் கூடியலாம் கொடுக்கலாமா?
திருச்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயத்தை பட்டா போட்டு கொடுத்து 100 குடும்பம் வாழட்டும், பட்டியலின குடும்பமா கொடுத்துருங்க, சந்தோஷமா வாழட்டும். பட்டா எந்த பட்டா கொடுக்குறீங்க? பட்டா கேட்டு நான் உள்பட பட்டா கேட்டு காத்துட்டு இருக்கிறோம், அதுக்கு பதில் வர மாட்டுது. சரிங்களா? ஆனா வந்து நீர்பிடி பகுதியில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, கோயில் இடத்துல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன நோக்கம்? வாங்க பொருளாதாரத்துக்கு வாங்க. இவங்க என்ன சிவகாசி வளர்ச்சிக்கு இவங்க செய்ததுன்னு சொல்லும். கோயில்பட்டிக்கு, தூத்துக்குடிக்கு, திருப்பூருக்கு, ஈரோட்டுக்கு, பெருந்துறைக்கு, நாமக்கல்லுக்கு, கோயம்புத்தூர் இவங்க செய்ததுன்னு சொல்லும். நாமக்கல்ல முட்டை உற்பத்திக்கு வளர்ந்ததுக்கு இவங்க என்ன காரணம்? கரூர்ல பாடி பில்டிங் வண்டிக்கு வளர்ந்ததுக்கு இவங்க என்ன சம்பந்தம் சொல்லுங்க? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. நாங்க தானப்பா கோழி பண்ணை வளர்த்துட்டோம், நாங்க தானப்பா முட்டை வளர்த்துட்டோம், நாங்க தானப்பா லாரி பாடி பில்டிங் பண்ணி வச்சிருக்கோம், நாங்க தானப்பா லாரி அதிகமா வச்சிருக்கோம். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துறது. திருப்பூர்ல டெக்ஸ்டைலுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருக்க சொல்ல முடியும். ஜிடிபி வளர்ச்சி இப்ப எல்லா நீங்க பார்க்கலாம், அதுதான் ஜிடிபி கேம்பெயினாவே வளர்ச்சி இருக்கு. ஏங்க நான் தான் சொல்றேங்க, தமிழ்நாடு நம்பர் 1. நான் இல்லன்னு சொல்லலங்க, நான் மறுத்தேன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க காரணமா கேக்குற தமிழ்நாடு நம்பர் 1 இல்ல நான் சொல்லல. உங்களுக்கு நல்லா புரியுங்களா? நான் சொல்றது 10 ஆண்டுகளா பின்னோக்கி போயிடுச்சு. இப்ப இந்த 4 வருஷத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தானங்க கேக்குறேன் உங்கள்ட்ட என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. லூலு மால் வரப்போகுது. நீங்க போய் வெளிநாட்டுக்கு போய் முதலீடு பண்ணி லூலு மால், அது இன்னும் வரலங்கிற விஷயம். லூலு மால் வந்து என்ன வளரப்போகுது? அதை விட அதிகமா ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோ வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க என்ன வேலையா போனீங்கன்னு சொல்லுங்க. நாங்க கொண்டு வந்து நீங்க ஒன்று சொல்லுங்க. நோக்கியா கொண்டு வந்தது நீங்கன்னு சொன்னீங்கன்னா நோக்கியா போனதுக்கு யார் காரணம் கேட்பேன்ல? செயின்ட் கோபை நீங்க கொண்டு வந்தீங்களா? யார் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் தொழில் வளர்ச்சி நான் பண்ணாதான் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நாங்க பண்ணி வளர்ந்ததுன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணுமே கேட்கலையே. தமிழ்நாட்டில் அதிகமான டாக்ஸ் கட்டுறது, கொடுக்கறது, உற்பத்தி செய்யறது வந்து நான் சொன்ன பகுதிகள் தான். சிவகாசி, தூத்துக்குடி, விருதுநகர், பட்டாசு தொழிற்சாலை, அதை அழிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு, வளர்க்கறதுக்கான வேலை இருக்கு. விருதுநகர்ல காலண்டர்ல என்ன வேலை? காலண்டர் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு இந்தியாலே, வேர்ல்டுலயே. பட்டாசுல நம்பர் 1 இருக்குது, பேப்பர்ல பிரிண்டிங்ல நம்பர் 1. நீ என்ன செய்யுங்க சிவகாசிக்கு சொல்லுங்க. சிவகாசி ரோட இன்னைக்கு போய் பாருங்க, திருவாரூர் ரோட போய் பாருங்க, பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க. மறைந்த முதலமைச்சர் கலைஞருடைய சொந்த தாய் மண் இல்லையா? திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க. நீங்க வேற 2 ஒப்பீடு நீங்க வச்சுக்கோங்க. திருவாரூரும் சேலம். எடப்பாடி பிறந்த ஊர் சேலம் மாவட்டம், திருவாரூர் வந்து கலைஞர் பிறந்த மாவட்டம். 2 மாவட்டமும் எப்படி இருக்கு பாருங்க. அவர் வந்து சொன்னாரு சேலம் இல்ல இதுக்கு பாலம்னே பேர் வைக்கிறார். நான் சேலத்துல 3 வருஷம் வேலை பார்த்தவங்க, எங்க பார்த்தாலும் பாலமா இருக்கு. இப்ப சேலத்துல ஒரு பாலம் ஏற்படி மெட்ராஸ் கொண்டு விட்டுருது, படக்குன்னு வண்டி திரும்பிடுதுங்க. அவ்வளோ பாலம், நெட்டுக்கு அவ்வளோ பாலம். நீங்க திருவாரூருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. வேற தமிழ்நாடு முழுக்க வேண்டாம், திருவாரூருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. எவ்வளவு பாலம், எவ்வளவு ரயில் நிலையம், எவ்வளவு பஸ் நிலையம் சொல்லுங்க. சிவகங்கை அண்ணன் சிதம்பரம் செஞ்சதை கேட்டேன் நான். அங்க என்ன செய்ய முடியும்னு கேட்டார். நான் நிறைய பேங்க் கொண்டு வந்தேன். பேங்க் தொழில் கொண்டு வந்தேன், பேங்க் கொண்டு வந்தேன், நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணது ஐயா சிதம்பரம் என்னுடைய பேட்டில சொன்னேன். நீங்க தமிழ்நாட்டில் சொன்னேன், நீங்க பொள்ளாச்சிக்கு தேங்காய் உற்பத்தி என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒன்னொன்னு நீங்க கோயம்புத்தூர் வளர்ந்ததுக்கு, பொள்ளாச்சி வளர்ந்ததுக்கு, திருப்பூர் வளர்ந்ததுக்கு, ஈரோடு வளர்ந்ததுக்கு, எதுக்கு நாமக்கலுக்கு, கரூருக்கு எதுக்கு நீங்க காரணம் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க காரணம் அப்படின்னு சொல்லி நான் நாளைக்கு நினைச்சேன். பெரம்பூர் வளராம போனதுக்கு, அரியலூர் வளராம போனதுக்கு, தென் மாவட்டங்கள் இவ்வளவு கலவரம் நடக்கிறதுக்கு அதுக்கு யாரு காரணம் சொல்லணும்ல? இப்ப அதையும் தாண்டி இப்ப இந்திய அளவுல ஒரு பெரிய அணுகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. அது ஜனநாயகத்திற்கே ஒரு வேட்டு வைக்கப்பட்டிருக்கிறதுனே பார்க்குறோம். நம்ம அடிப்படையான தேர்தல் நடைமுறையில வந்து சிக்கல் இருக்கிறது, ஓட்டுகள் திருடப்படுகின்றன, தேர்தல் ஆணையம் அதுக்கு துணை போய் கொண்டு இருக்கிறது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. நான் வந்து தனியா ரொம்ப டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குங்க. நான் ஒரே ஒரு வரியோட மட்டும் முடியும், ரொம்ப டீட்டெயிலா நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. இவர் இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார். ஏன் புகாரா கொடுக்க மாட்டார்? ரொம்ப எளிமையான கேள்வி. நான் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறேன் சார், பலன் இல்லையே சார். 2024 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு புகார் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. மகாராஷ்டிரால சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுக்க மாட்டேன்னு கேஸ் போட்டிருக்காங்க இல்லைங்க, சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருக்கான்னு கேளுங்க. அப்ப நீங்க எலெக்ஷன் வந்து பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் டைய போட்டுருச்சு, சரிங்களா? ரைட், ஓகே. சுப்ரீம் கோர்ட்டும் டைய போட்டுச்சா? சொல்லுங்க, அதை தைரியமா சொல்லுங்க. நீ எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப தெளிவா, ரொம்ப எளிமையா, இதை விட வந்து ஒரு இறங்கி சொல்ல முடியாதுங்க. பாஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ ஒரு அஃபிடவிட்ல கையெழுத்து போட்டு எனக்கு கொடுங்க சார். மக்கள் இயக்கமா கொண்டு போறார் சார். மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மக்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்ள நேரம் இல்லை. அவருக்கு அவர் ஒரு பொழப்பா பார்க்கணும். பீகார்ல இப்ப எல்லாருமே அந்த பீகார்ல முடக்குறாங்களா? பீகார்ல என்ன ஆச்சு நான் சொல்லியிருக்கிறேன். 65 லட்சம் வாக்காளர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுல 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. என்ன செய்யணும்? நீங்க செத்து போனவங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும்ன்றீங்களா? அந்த 22 லட்சம் பேர் யார் ஓட்டு போட்டிருப்பா சொல்லுங்க. இல்லன்னு மறுக்க சொல்லுங்க.
தேஜஸ்வி யாதவுக்கு 2 இடத்துல பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஐயோ இல்ல மறுத்து ஓடிட்டு இருக்காரு, என் பேரே காணும். டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கும் இருக்கான் சார். அதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். 2 இருக்கு. அப்ப நீங்க தப்புன்னு சொல்லுங்க, நீங்க சரி சொல்றீங்க. மம்தா பானர்ஜி இந்தி கூட்டில் இருக்கிறவங்க சரிங்களா, தேர்தல் ஆணையம் சொல்லுது எப்ப ஒரு 3 ஆபீசர்ஸ் வந்து லோக்கல் ஆபீசர் வந்து தப்பா செயல்படுறாங்க, அவங்கள மாத்தோம் தொலைச்சு கட்டிடுவேன், ஆபீசர் தான் தொடக்கூடாது. என்ன தெரியுது உங்களுக்கு? 1, இதை மாநில அரசுகள் தான் செய்கின்றன சரிங்களா. 2, தேர்தல் ஆணையம் சொல்றத மம்தா பானர்ஜி கேட்க மாட்டாங்க. 3, ராகுல் காந்தி யார் மீது குற்றம் சொல்றாரு. சொல்ற குற்றச்சாட்டு எதுக்குப்பா பிரஸ் மீட்? ஒண்ணு கோர்ட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஏன்ட்ட வாங்க. நீங்க என்ன விடுதலை புலிகளே என்ன சொன்னாங்க, தனிநாடு கேட்பதே நான் இலங்கை அதிபர்கிட்ட தானே கேட்கணும், ஏன்பா அவர்கிட்ட பேச்சு நடத்துறேன்னு கேட்கறாங்க. அவர்கிட்ட தானப்பா நான் கேட்கணும், தனிநாடு ஓ நாடு பிரிச்சு எனக்கு கொடுப்பான்னு அவர்கிட்ட தானே பங்கு கேட்கணும், அப்ப அவர் தானே பேசணும்னாங்க. அப்ப நீங்க ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க பாஸ், நீங்க பண்றலாம் தப்புன்னு சொல்லுங்க, இல்ல கோர்ட்டுக்கு போங்க. தேர்ட் பார்ட்டி நீயே டிஸ்பியூட் பார்ட்டி வாண்ட் என்ன சண்டை வரும்னு நார்வே நீங்க நடுநிலைக்கு வச்ச மாதிரி நீங்க வந்து இங்க போய் கோர்ட்டுக்கு போங்க. அதுக்கும் போக கோர்ட்டுக்கு போனா அடிச்சு விரட்டி விட்டுருச்சு. நீங்க இந்தியரான்னு கேட்டுருச்சு. புரியுங்களா? RSS தான் வந்து காந்தியை கொண்டாந்து மன்னிப்பு கேட்டார். கல்வான் பள்ளத்தாக்குல 20,000 கிலோமீட்டர் என்னமோ போயிருச்சு, மொத்த இந்தியாவை போயிருச்சு, அது பூரா போயிருச்சு. எதை வச்சு சொல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறீங்க? தலைமை நீதியரசரா இருக்கக்கூடிய கவாய் வந்து பிஜேபி காரன் சொல்ல போறீங்களா? அவருடைய சகோதரர் என்ன இயக்கம் வச்சிருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? அந்த விமர்சனம் வைக்கிறவங்க யாருக்கா தெரியுமா? திரு கவாய் அவர்களுடைய தலைமை நீதியரசருடைய சகோதரர் என்ன இயக்கம் வச்சிருக்காருன்னு கேட்டு பாருங்க. நல்லது என்னவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப ஃபேவரா சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது எவ்வளவு விமர்சனம், பிள்ளையார் சதுர்த்திக்கு போயிட்டாரு, சண்டைக்கு போயிட்டாங்க. அவர் எவ்வளவு விமர்சனம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வச்சிருக்காரு தெரியுமா? கவாய் அவர்கள் எவ்வளவு சொல்லியிருக்காரு தெரியுமா? கவாய் அவர்களுக்கும் குடியரசு துணைத் தலைவராக இருந்த இவருக்கும் எவ்வளவு சண்டை வந்துச்சு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப எதிரும் புதிருமா எளியும் புண்ணியமா உட்கார்ந்துருக்கோம், நீங்க வந்து டைய போட்டுருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சரத்பவார் கூட இப்ப சேர்ந்துக்கிறாரு சார். 2 பேர் வந்தாங்க, எங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு சொன்னாங்க. நான் கூட ராகுல் காந்தி கிட்ட கூட்டிட்டு போனேன். அவரு தான் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் நடைமுறைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க விவரங்கள் கூட என்கிட்ட இல்ல. வந்தவங்க யார் தேர்தல் ஆணையர்? வந்தவங்க யார் தேர்தல் ஆணையம்? அந்த 2 பேர் யாருன்னே எனக்கு தகவல். அதை சொல்லணும்ல. பிரசாந்த் கிஷோர் வந்தாருன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? மால் பிராக்டிஸ் பண்ணாருன்னு சொல்லுவீங்களா? கூட வச்சிருந்தீங்க என்ன சொல்லுவீங்க? தேர்தலுக்கு நான் வந்து 4 பேர் மேனிபுலேட் பண்ண 100 வருவாங்க. தேர்தல் ஆணையம் பண்ணிச்சா? இதற்கு நீங்க குற்றச்சாட்டு யார் மேல வச்சீங்க? தேர்தல் ஆணையம் மேல தான் வச்சீங்க. 65 லட்சம் பேர் பீகார்ல எடுத்திருக்காங்க. 65 லட்சம் பேர் டீ கோட் பண்ணி சொல்றாங்களே. 7 லட்சம் டூப்ளிகேஷன், 30 லட்சம் மாநிலத்தை விட்டு வெளியே போயாச்சு. அங்க இல்ல வேற இடத்துல வாங்கி வச்சிருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு கோர்ட்ல சொல்லிருக்காங்களா? என்ன கொடுக்க முடியாதுன்னு? யார் யார் நீக்கி இருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இன்னொரு நிறுவன அமைப்பு கேட்டிருக்காங்க. அது தர முடியாது. யார் கொடுக்க? உங்களுடைய பேர் இருக்கிறதால உங்களுடைய தனிப்பட்ட உரிமைங்க, வாக்குரிமைங்க தனி. நீங்க 65 லட்சம் பேர் இருக்கிறவங்க வெளியே போயிருந்தாங்கன்னு அவங்க சண்டைக்கு வரணும்ல. ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. அவர் சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. 2024க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கான்னு கேட்கிறாங்க. இல்லையே. சரி, 2024க்கு பிறகு இத்தனை மாநிலங்கள் எப்படி ஜெயிச்சாங்க? ஹிமாச்சல் பிரதேஷ் யார் கவர்மெண்ட்? வெஸ்ட் பெங்கால் யார் கவர்மெண்ட்? கேரளா யார் கவர்மெண்ட்? தமிழ்நாட்டில் யார் கவர்மெண்ட்? செலக்டிவா பண்றாங்கன்றது தானே சார் குற்றச்சாட்டு. அதாவது எந்த இடத்துல அவங்க ஜெயிப்பாங்களோ அது அந்த இடத்துல தான் இன்னும் ஸ்ட்ராங் பண்றாங்க. இந்த இடம் யார் யார் ஜெயிப்பாங்கன்றது ஏற்கனவே தெரியும். அங்க பண்ணா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரஸ் மீட்ல பெங்களூர் சென்ட்ரல் பத்தி சொல்றாரு, பார்லிமெண்ட் தொகுதி. அதுல மகாதேவபுரா அசம்பிளி எலெக்ஷன் பத்தி சொல்றாரு, அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் பத்தி சொல்றாரு. ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு 6 எம்எல்ஏ சீட் இருக்கும் நம்ம புரிஞ்சுப்போம். அதுல ஒன்னு எடுக்கிறார். அவர் குறிப்பிடுகிறார் 5ல காங்கிரஸ் லீட் எடுத்தது, 1ல வந்து பிஜேபி லீட். மால் பிராக்டிஸ் பண்றோம், மாத்தி இல்லங்க பண்ணிருப்பான். 5ல நான் ஜெயிச்சேன், 1ல தான் அதுதான் பிஜேபியோட புத்திசாலித்தனம்னு சொல்றாங்க. அதுதானே இன்னைக்கு எல்லாரும் பேசுற அத்தனை விமர்சகர்களும் அந்த பாயிண்ட தான் முன் வைக்கிறாங்க. செலக்டிவா பண்றாங்க. இதையே இவங்க வந்து தமிழ்நாட்டுல பண்ணியிருந்தா என்னைக்கோ தெரிஞ்சிருக்கும். அதனால தமிழ்நாட்டுல அவங்க பண்றது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணிக்கு வந்து 18% ஓட்டு, 80 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. யார் போட்ட ஓட்டு? யார் போட்ட ஓட்டு? அந்நியர்களா, வந்தேரிகளா, ஆரியர்களா, பார்ப்பனர்களா? யார் போட்ட ஓட்டு? எனக்கு ஒன்றும் புரியல. கருப்பு முருகானந்தம் என்ன ஜாதி, ஏபி முருகானந்தம் என்ன ஜாதி, எந்த ஊர்? எல்லாம் மேலேருந்து வந்து எல்லாம் நம்பரா ஓட்டு போட்டு போயிட்டாங்களா? இவிஎம்ல முதல்ல மால் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? முதல்ல இதை பத்தி ஒரு சாதாரண ஒரு நாலேஜ் வேண்டாமா? அண்ணன் கார்த்தி சிதம்பரம் நேர்மையான மனுஷன், நான் படக்குன்னு சொல்லிவிட்டார். எனக்கு எல்லாம் இவிஎம்ல 100 உடன்பாடு இருக்குங்க, நான் கம்ப்ளீட்லி அக்ரி வித் சொல்லி. இவிஎம்ல மால் பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல 100 முறை ப்ரூஃப் பண்ணி, 100 முறை. சுப்பிரமணிய சுவாமியில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து 100 பேர் பஞ்சாயத்து கொடுங்க, ஒருத்தராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டே போறதா? இன்னைக்கு இங்க பாருங்க, இன்னைக்கு தேர்தல் அதிகாரி யாருங்க? மாநில அரசு அதிகாரி, மத்திய அரசு அதிகாரி சொல்லுங்க. மாவட்ட தேர்தல் அதிகாரி யார் தெரியுமா? சும்மா சொல்லுங்க. கலெக்டர் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறா? ஸ்டேட் கவர்மெண்ட். எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி என் கண்ட்ரோல் வந்தா கலெக்டர் எனக்கு விசுவாசம் ஆயிடுவாரா?
புரியவில்லை. கலெக்டர் நடத்துறாரு, தாசில்தார் இருக்கிறாரு, ஆர்டிஓ இருக்கிறாரு, முழுக்க முழுக்க மாநில அரசு முன்னு நடத்துறாங்க. தேர்தலையும் வாக்காளர் எண்ணிக்கையும் வாக்காளர் சேர்ப்பு எல்லாமே. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை யார் நடத்துறா? டெல்லியில நாள் போறாங்களா? அதே பீகார்ல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அத்தனை பேருமே தப்பானவங்களா? எனக்கு புரியலையே. யாராவது ஒரு புகார் பொதுமக்கள் ஒரு புகார் வந்திருக்கான்னு கேட்டு, என் பேரை காணும், என் பேரை சேர்த்துட்டேன், ஏதாவது ஒரு புகார். கட்சிகள் கூவிட்டே இருக்கிறாங்க. அவங்க அந்த 65 லட்சமும் டீகோட் பண்ணி சொல்றாங்க எங்க போயிருக்கு, எப்படி வந்திருக்கு, யாரு. கிட்ட தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணா 10%, பீகாரை கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட 8%. 8% ஓட்டு போயிருச்சுங்க. 8% குறைஞ்சிருச்சு. எவ்வளவு பதில் இருக்கணும்? சரி, எல்லா கட்சிக்கும் வருஷம் ஜனவரி 1 தேதியிட்ட கணக்குல உங்கள் வாக்காளர் பட்டியல் கையில் கொடுத்தாங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா? பார்க்க முடியலன்றா சார். பேப்பரா இவ்வளவு பண்டிலா உங்களுக்கு என்ன நாளைக்கு 1000 ஃபைல் டிஜிட்டல் ரீடபிள் ஃபைல் கொடுங்க, எல்லாம் உடனே ஈஸியா கம்பேர் பண்ணி. நாளைக்கு நீங்க பிரதமர் ஆகணும், ஆக மாட்டீங்க, அது வேற விஷயம். பிரதமர் ஆகணும் என்ன சொல்லுவீங்க? ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு, எல்லாம் மெசேஜ்ல குறிஞ்சி எஸ்எம்எஸ்ல அனுப்புவான்னு சொல்லுவீங்களா? சார் அவரே காமிக்கிறாரு சார். இவ்வளவு 7 அடி உயரம் எடுத்து காட்டுறாரு. கான்ஸ்டிட்யூவன்சிக்கு 7 அடி உயரம் காட்டுறாரு. உங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற மட்டும் 2 பேஜ் பை பேஜ் எப்படி சார் நீங்க இன்னைக்கு அட்வான்ஸா டெக்னாலஜி போயிடுச்சு சார். இப்ப டிஜிட்டலா கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. நம்ம முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் 2024க்கு சிடி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க டெக்னாலஜி அவங்க கொடுத்துட்டு போறாங்க. சரி, உங்களுக்கு பேப்பர்ல கொடுத்தாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிடியில கொடுத்துட்டாங்களா? அவங்களுக்கு டிஜிட்டல் கொடுத்தாங்க. எல்லாரும் தான் பிஜேபி தான் கொடுத்தாங்க. பிஜேபிக்கு டிஜிட்டல் காப்பி கொடுத்துட்டாங்க, எனக்கு பிரிண்டர் கொடுத்துட்டாங்கன்னு சண்டைக்கு போங்க. சரி, உங்க ஏஜென்ட் என்ன பண்றாரு? எல்லா பூத்லயும் ஏஜென்ட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்குவாரா? உங்க கட்சிக்காரங்க வேலையை பார்க்க உங்களுக்கு படுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஓட்டு போடணுமா எல்லாரும்? உங்க பூத் ஏஜென்ட் என்ன பண்ண போறாரு? உங்க கவுண்டிங் ஏஜென்ட் என்ன பண்ண போறாரு? உங்க பூத் கமிட்டி என்ன பண்ணுது? நேத்து கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் ஊரா போய் உழைக்கிறாரு, பூத் கமிட்டி கூட்டம் போடுங்க. நீங்க போட மாட்டீங்களா? நீங்க போட உங்க கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. திமுக கூட்டு ஜெயிக்க வச்சோன்னே உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கட்சி மேல ஏறி உட்கார்ந்து அவங்க ஜெயிக்க வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? நீங்க உழைக்க மாட்டீங்களா? உடனே தேர்தல் மானிய இணையதளங்கள்லாம் முடக்கப்பட்டுருச்சு. வெஸ்ட் பெங்கால்லாம் எரர் அடிக்குது. யாரும் போய் உள்ள பாத்திரக்கூடாதுன்னு டக்குன்னு எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணி இது எல்லா மத்திய பிரதேசம் திராவிடர் கழகத்துடைய இணைய பக்கங்கள் இல்ல, படக்குன்னு காணாம போறது. அது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நாங்க இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு எடுக்கிறோம், இந்தியா முழுக்க இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு ஒரு நாள் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. பீகார்ல 100 வயசு கடந்தவங்கள அவ்வளவு பேர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கு கூட மக்களே எடுத்து காட்டியிருக்காங்க. இருக்கிறாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு என்ன பிரச்சனை? 100 வயசு மேல இருக்க கூடாது, 90 வயசுல கொண்டு வரணுமா? 80 வயசுல இருக்காங்கன்னு சொல்றாங்க சார். ப்ரூவ் பண்ணுங்க, காட்டுங்க. நந்தனம் 67 பேர் எடுத்தா சண்டைக்கு போறீங்க, 100 வயசுல ஆள் இருந்தா சண்டைக்கு போறீங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல சார், தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கடமை இருக்குல்ல. இதை தாண்டி இப்போ ஒரு சாதாரண தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கடமை மீறிச்சு? நீங்க எனக்கு கடமை சொல்லி கொடுக்குறீங்க. என்ன கடமை மீறினேன்னு சொல்லுங்க. அப்புறம் கடமை இருக்கா இல்ல சார்? இவ்வளவு எப்படியா இருந்தாலும் அவர் காமிக்கிறது அப்பா பேரு XYZ, ஒரே வீட்ல 80 பேரு, ஃபேக் அட்ரஸ். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏதோ கொஞ்சமாவது கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்ல நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் 4 விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. அவன் சரியில்லை, அவன் சொல்லு. நான் என்னங்க பதில் சொல்றது? வாங்க, நீங்க கோர்ட்டுக்கு வாங்க, இல்ல வாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வாங்க, தப்பு இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் புரியலையே. தமிழ்நாட்டில் ஊழல் நடக்கிறது அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தான்னு என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ல கேஸ் போட்டா பதில் சொல்லுவாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு ஊழல் புகார் கொடுத்தாரு, கோர்ட்ல கேஸ் போட நடந்துட்டு இருக்கு. டிஐஜி அருண் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசினாரு, கோர்ட்ல கேஸ் போட்டு சீமான் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போங்க, இல்ல அவங்கள்ட்ட பெட்டிஷன் கொடுங்க, பாஸ் உன் செயல்பாடு சரியில்லைன்னு. நீங்க உட்காந்து ரோட்ல பேசிட்டு பதில் சொல்லணுமா? அதுக்கும் பதில் சொல்லிருச்சு எலெக்ஷன், அதுக்கும் பதில் சொல்லிருச்சு. இப்போ வாங்க, உங்க கட்சியில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? 2024 தேர்தல் உங்க கட்சியில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு கேட்குறேன். 100 வயசுக்கு மேல 14 ஓட்டுல நன்மாரன் ஜெயிச்சாருங்க அசம்பிளி சீட்டு. 14 ஓட்டுல 1-4 2 வீடு மாத்தி ஓட்டு பிடிச்சா சீட்டே வேற. இன்பதுரை அப்பா வழக்கு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இல்லையா? தபால் ஓட்டுல மட்டும் டிஃபரன்ஸ், வேற எதுலையுமே இல்ல. சண்டை போடலையா? என்ன பேச்சு? ராஜா கண்ணப்பன் ப. சிதம்பரம் கேஸ் ஓடலையா? 7 மணிக்கு திடீர்னு ரிசல்ட் மாத்தி சொல்லியா, 1 மணிக்கு முடிஞ்சு எப்படி அப்படின்னு சொல்லி அவனுடைய கூட்டமா கூட்டி போலீஸா கூட்டி நடக்கலையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான். உங்க பேச்ச டிஎன் சேஷன் கேட்கலங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷனருக்கு பின்னாடி ஒரு எஸ் போட்டுட்டு 3 எலெக்ஷன் கமிஷனரா மாத்தி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண நீங்க சொல்றீங்க எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடக்கணும்னு. சிபிஐ டைரக்டர் வீட்டுக்கு குற்றவாளி போறாருன்னு சுப்ரீம் கோர்ட்ல பதிவாச்சு. சிபிஐ டைரக்டர் வீட்டுக்கு குற்றஞ்சாட்டுற போய் நிக்கிறார், பதிவான் இருக்கு. கூண்டு கிளி மாதிரி இருக்கு சிபிஐ சுப்ரீம் கோர்ட் விமர்சனம். அப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கா? இப்ப
எலெக்ஷன் கமிஷன் விமர்சனம் வந்திருக்கா? சிபிஐ மேல வந்திருக்கா? ஐபி மேல வந்திருக்கா? ரா மேல வந்திருக்கா? உங்களை தான் கேட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட். இந்தியரா நீங்கன்னு ஆதாரம் காட்ட வேண்டாமாங்க? 3 தடவை மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவங்க. 3 தடவை போட்டிருக்காங்க. மோடிங்கிற கம்யூனிட்டி பத்தி பேசி RSS தான் கொண்டாடுன்னு பேசிட்டு சீனா தான் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீனா சொல்றத பூரா ஆமான்றீங்க, அமெரிக்கா சொல்ற பூரா ஆமான்றீங்க. தேசப்பற்று பத்தி கேள்வி வருமா? வராது. உலக பொருளாதாரத்தில் இந்தியா பின்னி பிளந்திருக்கு. இவ்வளவு நம்பரும் வளர்ச்சி யாருமே கிடையாதுன்னு IMF சொல்லுது, வேர்ல்டு பேங்க் சொல்லுது. உங்களுக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா? இங்கிலீஷ் புரியுமா புரியாதா? அவங்க தப்பா சொல்றாங்கன்னு சொல்லுங்க. 6.5 6.7 வளர்ச்சியில ஆளே இல்லை இந்தியாவில, உலகத்திலே இல்ல. இந்தியா மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து சொல்றத கேட்பாரு. 1 2 3 ஒப்பந்தம் ஒண்ணுங்க. 2004-9 கவர்மெண்ட்ல அமெரிக்கா கழுத்தை பிடிக்குது, கையை முறிக்குது. மன்மோகன் சிங் நான் கையெழுத்து போடலன்னா நான் வெளியே போயிடுவேன் மிரட்டுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் எதிர்க்குது. கையெழுத்து போட்ட கவர்மெண்ட்டுங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். கலைஞர் வேணான்றாரு. கலைஞர் முதல்ல வேணும்னாரு. அப்புறம் கம்யூனிஸ்டுகள் வேண்டாம்னு 1 2 3 ஒப்பந்தம் வேண்டுமா என்றால் வேண்டும், ஆட்சி போற அளவுக்கு வேண்டுமா என்றால் வேண்டாம்னாரு கலைஞர். கம்யூனிஸ்ட் கட்சி போட்டான வெளியே போயிடுவாங்க. இன்னும் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்துருக்காங்க. கடைசியில் 1 2 3 ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட். அமெரிக்காவுடைய நெருக்கடிக்கு அணிபணிந்து வரலாறு எடுத்து பாருங்க. 1 2 3 ஒப்பந்தம் அப்படி ஏதாவது வந்திருக்கா? பார்லிமெண்ட்ல சொல்றாரு பாரத பிரதமர், ஒரு தலைவரோட என்கிட்ட பேசல, நான் யார்ட்டையும் பேசல. பாகிஸ்தான் போற நிறுத்தமா வேண்டாம், நாங்கள் எடுத்து சுய முடிவுன்றார். அமெரிக்காவுக்கு கால் அடிபடிஞ்சுவாங்க. அமெரிக்கா சொல்றத கேட்பாங்க. நீங்க சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிபிசில போய் கையெழுத்து போட்டது யாரு? நீங்க என்ன கையெழுத்து பண்ணி இது வரைக்கும் பொதுமக்கள் சொல்றீங்களா? இன்னொரு நாட்டு கட்சி தலைமையோட இந்திய நாட்டு கட்சி தலைவர் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. இந்த இந்தியாவுக்கு ஒரு வாரம் என்ன கையெழுத்து போட்டேன்னு சொன்னீங்களாங்க? பர்சனல் டீட்டெயில் போட்டாங்க. நான் டூர் வந்தா என்னை பாத்துக்கங்க, நீங்க டூர் வந்தா பாத்துக்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவர் நான் நல்ல ஃப்ரெண்டுங்க, நாங்க வந்து ஊருக்கு வந்தா பாத்துக்கமா அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க. இரு நாட்டு கட்சி தலைமைகள் கையெழுத்து போட்டுருக்கீங்க, என்னன்னு பப்ளிக் தெரியாது. சைனாவோட நீங்க அந்த டைப் வச்சுக்கிட்டு நீங்க இங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும். மக்கள்கிட்ட இது எடுப்படுமா சார்? மக்களுக்கு இதை பத்திலாம் கவலை நேரம் கிடையாதுங்க. அவங்களுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேலையெல்லாம் யாரும் பார்க்கலங்க. இவங்க பின்னாடி திருமாவளவன் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி சொன்னா யாரும் பார்க்கலங்க. அவங்க நாளைக்கு சாப்பாடு அவங்க உழைச்சாதான் கஞ்சி. ராகுல் காந்தி பின்னாடி போனா கஞ்சி கிடைக்குமா? அன்னைக்கு ஒரு நாள் கூட்டத்துக்கு போனா குவார்டர் கிடைக்கலாம், பிரியாணி. மறுநாள் காலைல டெய்லி ராகுல் காந்தி கூட்டம் போட மாட்டார்ல. அவர்களுக்கு அவர் வேலை இருக்குது. இவர்கள் சொல்றதெல்லாம் அரசியல்வாதிகள் புழு வந்து எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு அதான் ஓட்டுக்கோ சீட்டுக்கோ இதெல்லாம் காரணம் இல்லை. அவர்கள் இதை பத்தி கவலைப்படலை. இவர்கள் வந்து எந்த போய் சொன்னாலும் நம்மளை கேட்க மாட்டாங்க. ரொம்ப மீறி போச்சுன்னா நாளைக்கு வந்து படக்குன்னு காலில் விழுந்துட்டு சாரி சார் தெரியாம சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஏற்கனவே சொன்னவர் தான். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? பெயில்ல வெளியே இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு பிரைமா ஃபசி இருக்குன்னு. இந்த கேஸை வந்து நல்லிஃபை பண்ணுங்க, இந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்டபோது நோ பிரைமா ஃபசி இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட். காங்கிரஸ் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்ச கேஸ் மறந்துடக்கூடாது நீங்க. இது பிஜேபி 2014 பிறகு போட்ட கேஸ் இல்ல, காங்கிரஸ் பீரியட்ல இருந்து நடந்த கேஸ் இது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஹைகோர்ட் போறாங்க. அந்த விசாரணை நடக்குது, ஹைகோர்ட் போறாங்க. எல்லா கோர்ட்டும் இவருடைய பிளியை திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி பிளியை ரிஜெக்ட் பண்ணுது. நீங்க நேர போய் தான் அப்பியர் ஆகணும். குஜராத் கலவர வழக்கில் வந்து முதலமைச்சராக கூடிய நரேந்திர மோடி ஒரு தனியாளா போய் நிக்கிறார். அவர் STFல தனியாளா போய் நிக்கிறார். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அங்க நிக்குது, SIT நிக்குது. தனியாளா போய் 2 நாள் ஒருத்தரை கூட்டு போல. இவர்கள் பெயில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னா 1 லட்சம் பேரோட போய் நிக்கிறாங்க. யாரு நீதிமன்றத்துக்கு சவால் விடுறது, யாரு சட்டமன்ற சவால் விடுறது, யாரு தேர்தல் ஆணைய சவால், இன்னும் அப்படியே மாத்தி உள்டாக சொல்லிருக்கீங்க. புரியவே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் எலெக்ஷன் கமிஷனர் இருந்துச்சா கமிஷனர்ஸ் இருந்துச்சான்னு அந்த SC எப்படி போட்டீங்க? எப்படி 3 பேர் கொண்டு வந்தீங்க? உங்க நீங்க சொன்ன தேதிக்கு தேர்தல் நடத்தல டிஎன் சேஷன் நேரம் சந்திக்க போறீங்களா? கருத்துக்களுக்கு நன்றி.